ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு உஹது மலையின் மீது நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த மலை கொஞ்சம் அசைந்தது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்புத் உஹத், உஹதே கொஞ்சம் உறுதியாக நில் அப்படி என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உனக்கு மேலே இருப்பது ஒன்றில் நபி அல்லது ஒரு சித்தீக் அல்லது 2 ஷஹீதுகள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சித்தீக், 2 ஷஹீதுகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 2 பேருமே ஜிஹாது களத்தில் கொல்லப்படவில்லை. 2 பேருமே யுத்த களத்திலே கொல்லப்படவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதுகள் என்று என்ன செய்தார்கள், பேர் சொன்னார்கள். ஒருவர் முஸ்லிம்களால் கொல்லப்பட்டார். வழி தவறி போன, கெட்டு போன, சரியான முறையில் மார்க்கத்தை புரிந்து கொள்ளாத ஹவாரிஜிய முஸ்லிம்களால் கொல்லப்பட்டவர் யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் ஷஹீத் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீத் என்று சொன்னார்கள். அதேபோன்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு காஃபிர் அபூ லுலுஆ ஃபைரூஸ் இப்னு முல்ஜிம் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞரால் என்ன செய்தார், ரசூலுல்லாஹி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகின்ற பொழுது பள்ளியிலே வைத்து என்ன செய்தார்கள், கொல்லப்பட்டார்கள். அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம், யுத்த களத்திலே இருவரும் என்ன செய்யவில்லை, ஷஹீதாகவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலையின் மீது வைத்துக் கொண்டு என்ன சொன்னார்கள், ஷஹீத் என்று சொன்னார்கள். அவர்கள் இருவரையும் நபி அவர்கள் ஷஹீத் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் நபி அவர்கள் அந்த ஷஹாதத்துக்கு பெருமானமான ஒரு ஷஹாதத்தை இதுக்கு என்ன செய்கிறார்கள், கொடுக்கிறார்கள் என்பதுதான் இந்த செய்தியில் நாம் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அதே நேரம் அன்புள்ள சகோதரர்களே, காலித் இப்னு வலீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்த களத்திலே எல்லா யுத்தங்களிலும் கலந்து கொண்டவர். அவர் ஷஹீதாக மரணிக்கவில்லை. சாதாரண படுக்கையில் எல்லோரும் மரணிப்பதை போல என்ன செஞ்சாரு, மரணித்தார். எத்தனையோ ஜிஹாது களத்திலே கலந்து கொண்டு மிகப்பெரிய யுத்தங்களுக்கெல்லாம் தளபதியாக இருந்தவர் ஷஹீதாகாமல் என்ன செய்தார், மரணித்தார். அப்படி என்றால் இஸ்லாம் எப்படிப்பட்ட கூலியை யாருக்கு எப்படி வழங்குகிறது என்பதற்கு ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறது. நிச்சயமாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஷஹாதத்துடைய கூலி உண்டு. எப்படி அப்படி என்று சொன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யக்ஸு, யார் யுத்தம் செய்யவில்லையோ, வலம் யுஹத்திஸ் நஃப்ஸஹு பில் கஸ்வி மாத அலா ஷுஅபத்தின் மினன் நிஃபாக், இது சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. யார் யுத்தத்திலே ஈடுபடவில்லையோ, யுத்தத்துடைய சந்தர்ப்பம் கிடைத்து, இஸ்லாமிய ஆட்சி ஒன்றிருந்து யுத்த களத்திலே ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து அதிலே ஈடுபடவில்லையோ, வலம் யுஹத்திஸ் நஃப்ஸஹு பில் கஸ்வி, அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நானும் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவேன், ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இருந்து நானும் போராடுவேன் என்று தன் மனதளவிலும் பேசிக்கொள்ளவில்லையோ, அவர் நயவஞ்சகராக மரணிக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். செய்யவும் இல்லை, எண்ணமும் இல்லை, செய்யவும் இல்லை, உள்ளத்தால் அது போன்று நான் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் இல்லாமல் ஒருவர் மரணித்தால் அவர் நயவஞ்சகராக மரணிக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எண்ணம் மிக முக்கியம். அந்த எண்ணத்தோடு மரணித்தால் ஈமானோடு மரணிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தி சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. ஒருவர் இந்த எண்ணங்களோடு இருக்கலாம், நிச்சயமாக எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் நான் அது போல என்ன செய்வேன், போராடுவேன். அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய சுஹதாக்கள் என்று சொன்னார்களே, அந்த நிலைமையில் எனக்கு ஒரு ஷஹாதத்து கிடைக்க வேண்டும், நான் அதை பொறுத்துக் கொள்வேன் எண்ணத்தோடு இருக்கிறார். அவருக்கு அந்த சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை என்று வைங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அழகான செய்தி. அதாவது மன் தலப ஷஹாதத, அல்லாஹ்விடத்திலே ஷஹாதத்து வேண்டும் என்று யார் பிரார்த்திக்கிறாரோ, அந்த எண்ணத்தோடு யார் வாழுகிறாரோ, அவர் ஷஹீதாக இறைவனிடத்திலே கருதப்படுவார். வலவு மாத அலல் ஃபிராஷ், படுக்கையில் அவர் மரணித்தாலும் சரி, படுக்கையில் அவர் மரணித்தாலும் அவர் அல்லாஹ்விடத்திலே ஷஹீதாக அவர் கருதப்படுவார். வலவுலம் யுசிபுஹு, அந்த ஷஹாதத்தை அவர் அடைந்து கொள்ளாது விட்டாலும் சரி, அந்த எண்ணத்தோடு அவர் மரணிப்பார் என்றால் அவருக்கு வேற எதுவுமே இல்ல, எண்ணம் இருந்தது, இந்த மாதிரி நான் மரணிக்கணும், அந்த மாதிரி கிடைச்சா நான் பொறுமையாக இருப்பேன், என்ன கஷ்டம் வந்தால் நான் என்ன செய்வேன், உள்ளத்தால் அதை ஏற்றுக்கொள்வேன் என்கின்ற எண்ணத்தோடே வாழ்ந்தார். சாதாரணமாக படுக்கையிலே அவர் மரணித்தால் அல்லாஹு தஆலா ஷஹீதுடைய கூலி அவருக்கு கொடுப்பான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளவு செய்திகளை எண்ணங்களுக்கு தானே இல்லையா? இவ்வளவு செய்திகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜிஹாது களத்திலே மரணிக்கிற மனிதருக்கு கிடைக்கக்கூடிய கூலியை உலக ரீதியான நோய்களிலும் கஷ்டங்களிலும் மரணிக்கக்கூடியவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த மாதிரி எண்ணம் இல்லாது விட்டால் நயவஞ்சகம் என்று சொல்கிறார்கள். அந்த மாதிரி எண்ணத்தோடு மரணித்தால் அது கிடைக்காது விட்டாலும், அந்த சோதனையில் அவர் அகப்படாது விட்டாலும் அவருக்குரிய கூலி அதுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நாங்கள் தூய்மையாக எண்ணங்களால் இருக்க வேண்டும். எண்ணங்களால் இறைவனுக்காக என்ற வாழ்க்கையோடு இருப்போம் என்று சொன்னால் எங்களுக்கு கபர் வேதனையிலிருந்து, கபருடைய சோதனை என்று அல்லாஹு தஆலாவுடைய பாதுகாப்பு கிடைக்கும். மறுமையிலே விசாரணை
தண்டனையிலிருந்து ஒரு நிம்மதி பாதுகாப்பு என்ன கிடைக்கும், பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் என்ன கிடைக்கும் என்பதை இது அனைத்து செய்திகளும் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த எண்ணத்துடைய தூய்மையுடைய அளவு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உலகத்தில் எதை இழந்தாலும் சரி, இறைவனுக்காக என்கின்ற எண்ணத்திலிருந்து நான் மாற மாட்டேன் என்ற அளவில் இருக்க வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா செலக்ட் பண்றான். எதற்காக வேண்டி? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தந்தையின்றிய ஒரு குழந்தையாக பிறக்க வைப்பதற்கு. அப்படி என்றால் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை இறைவன் செலக்ட் பண்ணணும்? எண்ணங்களால் கூட கெட்டு போகாத ஒரு பெண்ணை தான் என்ன செய்யணும்? இறைவன் தேர்ந்தெடுக்கணும். காரணம் என்ன? தந்தை இல்லாமல் ஒரு குழந்தையை கொடுக்க போகிறான் என்று சொன்னால் ஊருடைய பேச்சுகளுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஊருடைய சாதாரணமான தவறான சந்தேகங்களுக்கு கூட என்ன செஞ்சிருக்க கூடாது, ஆட்பட்டிருக்க கூடாது. அதனாலதான் அல்லாஹு தஆலா அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தனது கற்பை பாதுகாத்துக் கொண்ட ஒரு பெண்மணி என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் சொல்கிறான். அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுப்பதற்கு அது ஒரு காரணம். அதே போன்று வாழ்க்கையில பல இடங்களில எங்களுக்குரிய தியாகம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சில பொழுதுகளில் இறைவனுக்காக என்பதற்கு ஹலாலை கூட இழக்க வேண்டி வரும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கடல் வரலாற்றிலே சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி இது. ஒரு கடல் பிரயாணத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு சஹீஹுல் புகாரியை நாம குர்ஆனுக்கு அடுத்துதான் ஒரு ஆதார நூலாக நாம் என்ன செய்கிறோம், வைத்து நம்பிக்கையோடு பார்க்கிறோம் என்றால் அவர் கட்டி காத்த நம்பிக்கைக்கு இறைவன் கொடுத்த ஒரு கூலி, அந்த எண்ணங்களுக்குரிய கூலி. இமாம் புகாரி அவர்கள் கடல் பிரயாணத்தில் இருக்கிறார். அந்த பிரயாணத்திலே ஒரு மனிதர் அவரோடு நட்பு கொள்கிறார். நல்ல ஒரு மக்கள்கிட்ட அறியப்படுகின்ற அளவில் நட்பு கொள்கிறார். இவர் ரெண்டு பேரும் அதாவது நண்பர் என்று சொல்கின்ற அளவிலே நட்பு கொள்கிறார். இமாம் புகாரி இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட ஆயிரங்கள் என்று வையுங்கள், ஒரு குறிப்பிட்ட 1000 திர்ஹங்கள் இருப்பதை இந்த நண்பர் அறிந்து ஒரு கெட்ட எண்ணம் ஏற்படுகிறது. இதை நான் எப்படியாவது என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும், இந்த பணத்தை எனக்காக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் அந்த நண்பருக்கு என்ன செய்கிறது, ஷைத்தான் தோற்றுவித்துட்டான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் நண்பர் என்று எல்லாருக்கும் தெரியும். திடீர்னு இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் சத்தம் எடுக்கிறார், என் பணத்தை காணல. இமாம் புகாரி கிட்ட ஒரு 50,000 திர்ஹம் இருக்குன்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டை சொல்லி இவர் சத்தம் போடுறாரு. ஏன் 50,000 காணல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, கப்பல்ல சத்தம் இடுகிறார். சத்தமிட்டால் மக்கள் என்ன செய்வார்கள், இவருடைய 50,000 காணாம போயிட்டு என்பதனால மக்கள் என்ன செய்யறாங்க, அந்த அதாவது கப்பல்ல உள்ளவர்களுடைய பைகளை எல்லாம் என்ன செய்யறாங்க, சோதிக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்ப இந்த இடத்துல அப்படியே தேடி தேடி அடுத்தது யாரு, இமாம் புகாரியுடைய பை என்ன செய்யும், செக் பண்ணப்படும். இந்த மாதிரி ஒரு சதி வேலையை அவர் என்ன செய்கிறார், ஷைத்தானுடைய எண்ணத்தின் காரணமாக. அப்படியே இமாம் புகாரியுடைய பையன் திறக்கிறார்கள், அங்க 50,000 இருக்கவில்லை. இமாம் புகாரியுடைய பையன் திறக்கிறாங்க, 50,000 என்ன இல்ல. சரி, அது எப்படியோ காணாம போயிட்டு யாரோட பையிலையும் இல்ல அப்படின்னு அவர்கள் விட்டு விட்டார்கள். கொஞ்ச நேரம் கழித்து எல்லாம் முடிஞ்ச பின்னால இந்த நண்பர் இமாம் புகாரி இடத்திலே கேட்கிறார், உங்கள்கிட்ட ஒரு 50,000 இருந்துச்சான அதை எங்கே என்று சொல்லி, எனக்கு கிடைக்கலையே 50,000 எங்கன்னு சொல்லி. அவர் சொன்னார், நான் கடல்ல வீசிட்டேன், அந்த 50,000 என்ன செஞ்சிட்டேன், நான் கடலில் வீசி விட்டேன் அப்படின்னா. ஏன் கடல்ல வீசினீங்கன்னு சொன்னாரு, பல வருடங்களாக கட்டி காத்த நம்பிக்கை இது. நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக பல வருடங்களாக கட்டி காத்த நம்பிக்கை இது. இந்த 50,000 அதை இழந்து விடுவதை நான் விரும்பவில்லை. இந்த 50,000 அது போவதை நான் விரும்பவில்லை. அதனால தூக்கி என்ன செஞ்சிட்டேன், வீசி விட்டேன் அப்படி என்று சொல்லி என்ன செய்தார், சொன்னார் என்ற செய்தி அவருடைய வரலாற்றில் என்ன செய்கிறது, பதியப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, தனது ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு பயணம் என்றால் தூய்மைக்கான ஹலாலுடைய தியாகமும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருந்தால் அல்லாஹு தஆலா அவனுக்கு ஷஹாதத்தை தேடி கொண்டு வந்து கொடுப்பான். அல்லாஹு தஆலா இந்த எண்ணங்கள் இருக்கிற இடங்களுக்கு இறைவனது தியாகங்கள் கொண்டு வந்து சேர்க்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ஷஹாதத்தை எழுதியிருப்பான், அவனது அமல்களை என்னது, அதாவது அதை போய் அடையாது, அவனுக்கு விரும்ப ஒரு தரத்தை அல்லாஹ் சொர்க்கத்தில் எழுதியிருப்பான், அதை அமல்கள் கொண்டு போய் சேர்க்காது. அல்லாஹ் அவனுக்கு சோதனைகளை, வெறுக்கக்கூடிய சோதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான். அந்த நிலையை சொர்க்கத்தில் அவன் அடைகின்ற அமல்களை அடைகின்ற வரைக்கும் சொர்க்கத்தில் ஒரு தரத்தை வச்சு அந்த இடத்துக்கு அவன் அமல்கள் போகாது, அல்லாஹ் சோதிச்சுக்கிட்டே இருப்பான். அதுல பொறுமையா இருக்கிறதுக்கு அவன் அந்த பொறுமையின் காரணமாக அந்த அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எண்ணங்களை இறைவனுக்காக நாம் தூய்மையாக்கி கொண்டோம் என்றால் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அந்தஸ்து, அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த ஸ்தானம் சர்வ சாதாரணமானதல்ல. அப்படிப்பட்ட வாய்ப்பையும் எண்ணங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி